வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். குரூப் 4 நியூஸ் சிலபஸ்லேருந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 3 எழுதும் திறனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் வீடியோ வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி தொடர் வினையில் செய்வினைனா என்ன, செயல்பாட்டு வினைனா என்ன, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதில் செகண்ட் டாப்பிக்கில் மரபு தமிழ். மரபு தமிழில் திணை மரபு தான் பார்க்க போகிறோம். திணை மரபில் என்னென்ன வரும் அப்படின்னா உயர்திணை, அடுத்தது அக்ரிணை, இந்த ரெண்டு மட்டும் வரும். இந்த ரெண்டு மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? திணை மரபில் இது ரெண்டு மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ உயர்திணைனா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். மனிதர்கள் தேவர்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். அதே அக்ரிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், உயிரற்ற பொருட்கள் விலங்குகளை நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே பால் பகுப்புகள் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், பல. ஓகேவா? இந்த மாதிரி பால் பகுப்புகள் வந்து 5 இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மரபு தமிழில் திணை மரபு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திணை மரபு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பால் மரபு வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. திணை மரபில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்க்கலாம். திணை மரபில் பார்த்திங்கன்னா இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இருக்கும். சரிங்களா? எங்கே கொடுத்துருப்பாங்க திணை மரபு, எங்கே படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னு கவலைப்படாதீங்க. 10th நியூ புக்கில் இயல் 4 உங்களுக்கு இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஈறுதிணை அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னது தான். ஈறுதிணை அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை. சரியா? உயர்திணை அப்படின்னா 6 அறிவுடைய மக்கள் தேவர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிணை அப்படின்னா விலங்குகள், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, மற்ற உயிரினங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அக்ரிணை அப்படின்னா அல்திணை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உயர்திணைனா என்னென்னு தெரிஞ்சு போச்சு, அக்ரிணைனா என்னென்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்தது ஐம்பால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஐம்பால்னா என்ன அப்படின்னா பாருங்கள், பால் என்பது, இந்த பால் அப்படின்றது இந்த திணையில் ஒரு உட்பிரிவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பால் அப்படின்னா பகுப்பு, பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். சரியா? உயர்திணையில் 3, அக்ரிணையில் 2. ஓகேவா? உயர்திணையில் 3, அக்ரிணையில் 2. உயர்திணையில் என்ன, ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகள் இருக்குது. அதே அக்ரிணையில் ஒன்றன் பால், பலவின் பால் சொல்லிட்டு 2 வந்து இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பால் பகுப்புகள் அப்படின்னா 5, 5ல் உயர்திணையில் 3, அக்ரிணையில் 2. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடிஞ்சது. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னா வீரன், அண்ணன், மருதன், ஆண் பால். ஓகே, ரைட்டு. ஏன்னா இது எல்லாமே ஆண்கள் சம்மந்தமாக வருது, வந்து பையனை வந்து குறிக்கிறது. பெண்பால் அப்படின்னா பெண்கள் சம்மந்தம் வருது, மகள், கண்ணகி, தலைவின்னு சொல்லிட்டு. அடுத்தது பலர்பால் அப்படின்னா நிறைய பேத்தை வந்து குறிக்கிறது. சரியா? உயர்திணையிலே நிறைய பேத்தை குறிக்கிறது. அப்போ மக்கள், பெண்கள், ஆண்கள் சொல்லிட்டு நிறைய பேத்தை வந்து குறிச்சிச்சுன்னா அது பலர்பால். அதே அக்ரிணையில் பாருங்கள், ஏதாவது ஒன்றை குறிச்சிச்சு அப்படின்னா ஒன்றன் பால். அக்ரிணையில் யானை, புறா, மலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உயிரற்ற பொருளோ மற்ற உயிரினங்களோ என்னது குறிக்கிறது அக்ரிணை நம்ம சொன்னோம். அதாவது ஒன்று குறிக்கணும். அதுவே பல வந்து குறிச்சிச்சு, பலவற்றை குறிச்சிச்சு அப்படின்னா பசுக்கள், மலைகள்னு சொல்லிட்டு அது பலவற்றை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பலவின் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது நமக்கு தெரியும். தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கை என்னென்னா நீங்கள் படித்ததுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வலுநிலைனா என்ன, வளாநிலைனா என்னன்னு பார்க்கலாம். வலுநிலைனா என்ன அப்படின்னா பாருங்கள், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுகிறதும் எழுதுறதும் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண முறைப்படி பேசுகிறதும் எழுதுறதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சரிப்பா. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரியா? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுறது எழுதுறதும் வளாநிலைன்னு சொல்லுவாங்க. அதுவே பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வலுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். வலு கொடுத்துருக்காங்க, திணை பால் மட்டும் பார்க்கலாம். இப்போ திணை பாருங்கள். வலு அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழையாக வந்து இருக்கும், இது வந்து பிழை இருக்காது. செலியன் வந்தான்னு சொல்லிட்டு ஏதாவது பிழை இருக்கா? இல்லை. கண்ணகி உண்டாள், பெண்ணில் வந்து பெண் பால்லே வந்து முடிஞ்சிருக்கு. பால் பகுப்புகள் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், கண்ணகி உண்டான்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து வந்திருக்கு, அதாவது பிழையாக வந்து இருக்குது. அப்போ செலியன் வந்ததுன்றதும் நமக்கு வந்து பிழையாக இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி பிழையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வலுவமைதல் வரும்.
பிழை இல்லை அப்படின்னா அது வளா நிலையில் வந்து வரும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம இது பார்க்கலாம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. வலு அமைதின்னு என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இலக்கண முறைப்படி பிழையுடையது. ஆனால் இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிழை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்களாம். அது பேர் தான் என்ன அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதில் ஃபஸ்ட்டு என்ன வலு அமைதி அப்படின்னா திணை வலு அமைதி. திணை வலு அமைதின்னு என்னென்னு பாருங்கள். என் அம்மை வந்தாள் அப்படின்னா மாட்டை பார்த்து கூறுறாங்க. அப்போ இது திணை வலு அமைதியம். இது ஓப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னா அது வந்து அக்ரிணை. என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி. இதை வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸாகவே வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே ஓப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக வந்து கொல்லப்பட்டது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. இங்கே ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக வந்து கொல்லப்பட்டது. என்ன வலு அமைதின்னு கேட்பாங்க. என்ன வலு அமைதி அப்படின்னா நமக்கு வந்து திணை வலு அமைதின்னு வந்து நம்ம சொல்லணும். சரியா? சரி, நம்ம அதே தான் அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் நமக்கு தேவையில்ல, நமக்கு திணையில் மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். அப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு கொஷின்ஸ் இங்கே பாருங்கள். ஓப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்வது என்ன அப்படின்னா திணை வலு அமைதி. ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஷின்ஸு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். அழகு 3 எழுதும் திறன்லேருந்து நமக்கு எத்தனை கேள்வி வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. சரியா? 15 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து படிக்கணும். ஈஸி தான். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படித்தா இந்த 15 கேள்வியில் கண்டிப்பாக நம்ம ஒரு 13-14 கொஷின்ஸாவது அட்டன் பண்ணிடலாம். ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் டஃப்பாக இருக்கும். அது ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா தெளிவாக நீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ நமக்கு திணை மரபில் எத்தனை கொஷின்ஸ் அப்படின்னா 11 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 11 கொஷின்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சரியான தொடர். சரியான தொடர் என்ன பாருங்கள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். சரி, ஓகே. எப்படி இது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. நம்ம 2 பார்த்தோம். உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை. உயர்திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மனிதர்கள் வந்து வரும். அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் விலங்குகள் வந்து வரும்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி ஒருமையில் முடிஞ்சிருக்கணும். பன்மையில் பன்மையில் முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உயர்திணையில் வந்தால் உயர்திணையில் வரும். அக்ரிணையில் வந்தால் அக்ரிணையில் வரும். இங்கே பாருங்கள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இங்கே கண்ணகின்ற ஒருத்தி தான் இருக்கிறா. ஆனால் அணிந்தார்கள்னு சொல்லி நிறைய பேர்த்த குறிக்குது. அப்போ இதுவுமே வந்து வராது. இங்கே பாருங்கள். கண்ணகி சிலம்பு அணிந்தனர்னு இருக்குது. இதுவுமே வராது. அடுத்தது கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு இருக்குது. இங்கே வந்து உயர்திணை வந்துட்டு இங்கே வந்து வந்தது போனது அப்படின்னு சொல்லி அக்ரிணை வந்து குறிக்குது. அப்போ இதுவுமே வராது. அப்போ சரியான தொடர் என்ன அப்படின்னா கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அதை தான் வந்து நமக்கு சரியான தொடர். அடுத்தது பாருங்கள். வலுவு சொற்களை நீக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிழையற்ற தொடர். எப்படி பிழையற்ற தொடர் கண்டுபிடிக்கிறது? அதே தான். செலியன் வந்தது. இது வந்து உயர்திணை, வந்ததுன்றது அக்ரிணை. அப்போ நமக்கு இதுவுமே தப்பு. அடுத்தது செலியன் வந்தார்கள். ஓகேவா? செலியன் வந்தார்கள்னா ஒரே ஒரு பையன் தான். ஆனால் எப்படி வந்தார்கள்னு சொல்லிட்டு நிறைய வந்து முடியுது. அப்போ இதுவுமே வந்து வராது. செலியன் வரும். எப்படி செலியன் வரும்னு சொல்லி எதிர்காலத்தை வந்து குறிக்கும். இதுவுமே வந்து வராது. அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே இல்லை. அப்போ பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னா செலியன் வந்தான். இந்த செலியன் வந்தானே தான் இந்த திணை மரபில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்கூல் புக்கு அப்படியே ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்தது அதே தான் பாருங்கள். இந்த கொஷினே தான் இந்த ஸ்கூல் புக்கில் இந்த செலியன் வந்தான் படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க. பாருங்கள். பிழையற்ற தொடர் செலியன் வந்தான். அதுவே இங்கே வந்து என்னதான் வலுவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்தது தான் வந்து வரும். வலுவமைதியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா செலியன் வந்தது. ஏன் வலுவமைதி? இலக்கண முறைப்படி பிழையாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆனாலும் நம்ம வந்து பிழையின்றி வந்து ஏற்றுக்குவோம். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்ததுன்னு வந்தது. அதே வலு அமைதின்னு கொடுத்துருந்தாங்க, அதில் வந்ததுன்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுதான் செலியன் வந்தது தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கல. அதனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் காட்டுறேன். அப்போ செலியன் வந்தான் தான் வரும். நெக்ஸ்ட்டு வலுவற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே தான் செலியன் வந்தான். அதே நீங்கள் ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். இது வந்து திணை வலுவம் இதில் வந்து வந்துடும். செலியன் வந்தான் வந்ததுன்றது. அடுத்தது பாருங்கள். செலியன் வந்து விட்டானும் வராது. செலியன் வந்து உயர்திணையில் வந்திருக்கு. ஒரு ஆணில் வந்து ஆணில் தானே முடியணும், ஆண் பல்ல தானே முடியணும். அப்போ இது வந்து இங்கே என்ன வந்திருக்கு? ஆணில் வந்துட்டு இங்கே வந்து வந்தான்னு சொல்லி பெண்ணில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவுமே வந்து வராது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா செலியன் வந்தான். ஓகேவா? அவன் வந்தது அப்படின்னா அது எது குறிக்குது அப்படின்னா
திணையை தான் வந்து குறிக்குது, திணை வலுவை வந்து குறிக்குது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா அவன் வந்தது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து குறிக்காம அம்மையை வந்து குறிச்சிச்சு. அதாவது உழைப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்த்தினியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னமா திணை வலுவமைதியில். அதுதான் அவன் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சொல்லுவோம், திணை வலுவமைதியில் நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது பாருங்க, பிழையற்ற சொல்லலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி தான் செலியன் வந்தது அப்படின்றது தப்பு. செலியன் வந்ததுன்றது வந்து வராது. அடுத்தது கண்ணகி உண்டானா வரும், பெண்ணில் வந்தால் பெண்ணில் தான் முடியணும், அப்போ உண்டால் தான் வரும். அடுத்தது நீ வந்தாய், இது வந்து ரைட்டு, நீ இன்னைக்கு வந்த, ஓகே ரைட்டு. நேற்று வருவான்னா அது எப்படி, முன்னாடி ஏதாவது ஒரு பேர் கொடுத்து நேற்று வருவான்னு சொன்னால் கூட ஓகே, நேற்று வருகிறான், அப்போ இதுவுமே தப்பு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பிழையற்ற தொடர் எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீ வந்தாய், இதுதான் வந்து பிழை இல்லாமல் வந்து இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? உயர்திணைக்குரியதல்லாத பால் வகை. சரி, பால் வகையில் நம்ம 3 பார்த்தோம். சரியா? பால் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணையில் மூணு இருக்கும், அக்ரிணையில் வந்து 2 இருக்கும். உயர்திணையில் அந்த 3 என்னென்ன பார்த்தோம், ஆண் பால், பெண் பால், பலவின் பால். அதுவே இங்கே பலர்பால். அதே இங்கே பார்த்தீங்கன்னா பலவின் பால், ஒன்றன் பால்னு சொல்லிட்டு இங்கே 2 பார்த்தோம், இங்கே 3 பார்த்தோம். அப்போ இதில் பாருங்கள், அப்போ நமக்கு பொருந்தாது என்ன, பலவின் பால். சரியா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, உயர்திணைக்கு அல்லாத பால் வகை தான் கேட்குறாங்க. இப்போ உயர்திணைனா நமக்கே தெரியும், ஆண் பால், பெண் பால், பலர்பால். அப்போ இது வந்து எதில் வருது, அக்ரிணையில் வருது. அப்போ இது வந்து வராதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? செலியன் விளையாட வந்தது. சரியா? வந்ததுன்னா வரும், செலியன் விளையாட வந்தான்னு வந்திருந்தா கூட ரைட்டு தான். ஆனால் இங்கே உயர்திணையில் வந்துட்டு இங்கே அக்ரிணையில் வந்திருக்கு. வந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வந்தது, போனது, மேய்ஞ்சது, மாடுகள் மேய்ந்தது, பசுக்கள் மேய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில் வந்து உயர்திணையிலே வராமல் அக்ரிணையில் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது கண்ணகி மதுரை எரித்தான். ஆண் பாலில் வந்து ஆண் பாலில் முடியணும், பெண் பால்லனா பெண் பாலில் தானே முடியணும். சம்மந்தமே இல்லாமல் எரித்தான் வந்திருக்கு, அப்போ இதுவுமே தப்பு. அடுத்தது பாருங்க, செல்வன் பாடங்களை படித்து வந்தான். செல்வன்ற ஒரு பையன் படித்து தானே வந்திருப்பான், அவன் என்ன வந்தால் சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவுமே தப்பு. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், மாடலன் நேற்று வந்தான். மாடலன் நேற்று வந்தான் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, திணை வலு. இதில் தான் நான் உங்களை மென்ஷன் பண்ண சொன்னேன். அவங்க என்ன கேட்குறாங்க, வலு கேட்டிருக்காங்க. சரியா? வலு இது வரைக்கும் பிழையற்ற சொல்ல கண்டுபிடிச்சு தான் எழுத சொன்னாங்க. சரியா? திணை மரபு இந்த மாதிரி அவங்களும் நம்மளை மென்ஷன் பண்ணி கேட்கல. இப்போ நீங்கள் கொஸ்டினில் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், செலியன் வந்தான்ருக்கே, நீங்கள் தான் சொன்னீங்களே செலியன் வந்தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, திணை வலு. திணை வலுவில் நம்ம என்ன பார்த்தோம், இலக்கண முறைப்படி பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வலு அமைதியாக வந்து எடுத்துக்கோ. திணை வலுன்னு சொல்லிட்டாங்க, திணை வலுன்னு சொன்னாங்கன்னா பிழை இருக்கிறதா எடுத்து எழுதணும். அப்போ என்ன போடணும், செலியன் வந்தது, செலியன் வந்தது, இதை தான் நீங்கள் போடணும். கன்ஃபியூஸ், செலியன் வந்தான் தானே நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து போடக்கூடாது. அவங்க என்ன கேட்டுட்டாங்க, திணை வலுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பிழையை திருத்தி சரியாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. குழலி நடனம் நம்ம எப்படி எழுதுனா, ஆடினால் வந்து நம்ம வந்து எழுதலாம். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். சரியா? எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஓகே, வாழ்ந்தது வராது, வாழ்ந்தார் வராது, பல புலவர்கள் வாழ்ந்தார் வராது, எங்கள் புலவர்கள் வாழ்ந்தார் இதுவுமே வராது. அப்போ நல்ல ஒரு பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னா படித்தாலே வந்து ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சமாச்சும் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். போட்டுருவீங்க. என்னன்னா இந்த இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ வந்ததுன்னு இருக்குது செலியன், எல்லாரும் மேக்ஸிமம் எது அடிப்பீங்க, செலியன் வந்தான், இதை தான் வந்து மேக்ஸிமம் அடிப்பீங்க. அவங்க என்னத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே பார்க்க மாட்டீங்க. திணை வலு, ஸ்கூல் புக்கில் திணை வலுனா இலக்கண முறைப்படி பிழை இருந்துச்சு அப்படின்னா அது திணை வலு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ செலியன் வந்தது, அவங்க திணை வலுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, அப்போ செலியன் வந்தது, இதுதான் வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பால் மரபு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.